ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லோரும் பார்க்குறீங்களா? என்ன ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ் எதுவும் போடல, எதுவும் போடலன்னு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிஆர் ரேங்க் தான் வந்திருக்கோம். அதுவும் நம்ம தமிழ் ஸ்குவாடோடு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன சம்பவம் பண்ணுறோம். அந்த மில்லில் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ஒரு துன் சார் வருவார் வந்து அவர் பண்ணுறத மட்டும் பாருங்கள். நீங்கள் இந்த துன் சவர் பண்ணுறத மட்டும் பாருங்கள், அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு. ஃபஸ்ட்டு இறங்கினோட்டே என்கிட்ட கன்று வேறு இருக்காது. நான் வேறு இடத்துல இறங்கிடுவேன். இனிமையாக இருக்கிறனால கன்று வேறு இருக்கும். மினி யூசி மட்டும்தான் இருக்கும். டோக்கன் இருக்கும், அதில் கன்று இருக்குதுன்னு நினச்சி அதை போய் எடுத்துடுவேன். சரி விடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல P90 இருக்கும். அதை எடுத்துகிட்டு நான் ஆரம்பமே சொன்னேன், நம்மளை மாதிரி ஒரு துன் சார் இருப்பாருன்னு. நேராக இப்போ இங்கனக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருந்தால் இந்த இங்கே தான் இருப்பார். அப்படியே P90 வச்சு அவரை அழுத்தி அவரை ஸ்கில்லை செக்யூர் பண்ணிட்டு அப்படியே லூட் அடிச்சிடுவேன். லூட் அடிச்சுட்டு இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் இவர் தாங்க மேலே ஏறுவார். மேலே ஏறுறதே தப்பு. இவர் அப்படியே மண்டையிலே அடித்து ஹெட்ஷாட்டில் அடித்து ஸ்கில்லை செக்யூர் பண்ணுவேன். இப்போ இவர் வேறு டேமேஜ் கொடுப்பார். டேமேஜ் கொடுத்தவர் என்ன செய்யன்னு பாருங்கள். மெடிக்கேட் பேமா போட்டு நம்ம டீம்மேட் வருவார் காரில். பாருங்களேன், அவர் டீம்மேட் வர்றது மட்டும் மேலேருந்து வருவாருங்க. அப்படி ஸ்கைலர் விடுவார் ஒரு பாருங்கள். இப்படி நம்ம டீம்மேட் நம்மளுக்கு சரியான பேக்கப் கொடுப்பாரு. நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 13 ஹெச்பி. அப்படியே நான் கில் எடுத்துருவேன். ஓசி கீழே போட்டுருவேன். போட்டுட்டு அப்படி வேமா மெடிக்கேட் சுற்ற ஆரம்பித்தேன். சுற்றிட்டு எங்கள் எங்கள் ஸ்குவாடே இந்த இடத்துல தான் முடிஞ்சது. நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கள் ஸ்குவாடே முடிஞ்சது இதுதாங்க. இந்த நேரத்தில் எங்கள் ஸ்குவாடே முடிஞ்சிச்சு. எங்கள் ஸ்குவாடே முடிஞ்சுன்னு நினச்சோம், ஆனால் நடந்ததே வேறு. இந்த இடத்துல ஒரு சரியாக M10க்கு ஃபுல் மேக்ஸ் வச்சுருக்காரு. இவரெல்லாம் அடிக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு அப்படி போய் அடிச்சிடலான்னு பார்க்கும்போது நம்ம சூக்கு ப்ரோ வந்து கில் எடுத்து டீம் வைப் பண்ணிடுவார். ஓசிக்கில் போட்டுருவார். சிசிஏ ப்ரோவுக்கு ஓசிக்கில் போட்டோம். இவர் நம்மளுக்கே ஓசிக்கில் போட்டார். இப்போது ரிப்பேர் கிட்ட இந்த சைடு போடுவோம். இங்கே எனிமி இருக்காங்களான்னு பார்த்துட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல் டேமேஜ் இங்கிட்டு ரிவே பண்ணுறதுக்குள்ளே அப்படியே சுற்றி வால்குள்ள போட்டு மெடிக்கேட் போட ஆரம்பிச்சிருவேன். நான் குண்டத்துக்கு போட்டு நம்ம செத்துருவோம். மெடிக்கேட் போட்டு அதுக்கு டீம்மேட்ஸ் ரிவே பண்ணலான்னு பார்த்தேன். மெடிக்கேட் போட்டுட்டு அப்புறம் நம்ம சூக்கு ப்ரோவை பூக்கி ப்ரோவோ சூக்கு ப்ரோவோ வந்துடலாம். சூக்கு ப்ரோவை ரிவே பண்ணி விட்டுருவேன். ரிவே பண்ண அடுத்த செகண்ட் என்ன செய்வேன்னு பாருங்கள். அப்படி நானும் உடைக்க ஆரம்பிச்சிடுவேன். நீ என்னால் எதுவும் செய்ய முடியாது, 3 பேர் இருக்கிறதுனால. அப்படியே 3 பேர் அடித்து அதே துன் சார் நோட் பண்ணிக்கோங்க, அடிச்சிடுவார். அடிச்சுட்டு நம்ம சூக்கு ப்ரோ நம்மளை ரிவே பண்ண சொன்னால் பூக்கி ப்ரோ ரிவே பண்ணி விட்ருவார். தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி கீழே அதே இடத்துல துன் சவருக்கு ரிவேஞ்ச் கொடுக்குறதுக்கு இறங்குவேன். ஏன்னா நம்ம அடித்ததுக்கு அவர் மறுபடியும் நம்மளுக்கே ரிவேஞ்ச் எடுத்தார். அது நான் இந்த இடத்துல இறங்குவேன். இறங்கின அடுத்த செகண்டே நான் ஒரு 5 செகண்டோ 6 எத்தனை செகண்ட் ஒரு நிமிஷம் இருப்பேன். அப்படியே நான் செத்துடுவேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் மறுபடியும் வருவேன். ஏன்னா என்னோடய லூட் பாக்ஸில் லூட் எடுக்கிறதுக்கு துன் சவரே லூட் அடிச்சிருப்பாருன்னு நினச்சேன். நான் துன் சவரை யாரோ போட்டுருப்பாங்க. அவர் பிஸ்டலை வச்சே என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். நம்ம துன் சவர் பிஸ்டலை வச்சு என்னென்ன காரியம் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்படி இந்த இடத்துல எனிமி இருக்காங்களான்னு பார்த்துட்டு எப்படி லூட் அடிப்பேன். என்கிட்ட புல்லட் வேறு இல்லை. AK-47க்கும் P90க்கும் எனக்கு AK-47 வச்சு விளையாடவே தெரியாது. நான் என்ன செஞ்சேன், இங்கே SKS ஏதோ ஒரு லூட் பாக்ஸில் இருக்கும், அதில் SKS எடுத்துகிட்டு அப்படியே எந்த இடத்துலையும் கன்னுக்கு ஏமாவே இருக்காது. 2த்துக்கும் SMG ஏமாவும் AR ஏமாவும் எடுத்துகிட்டு நேரம் வந்துட்டு பாருங்கள். 3 பேர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 பேர் அப்படி துன் சவர் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவார் பிஸ்டலை வச்சு. அதான் பிஸ்டலை வச்சு கொடுக்குறாருன்னு சொன்னேன். என்னையே அடிச்சிருவார். இப்போ எங்கள் டீமில் 2 பேர் இருந்தேன். ஒன்று பூக்கி ப்ரோ, இன்னொன்று வந்து சூக்கு ப்ரோ. பூக்கி ப்ரோவும் டவுன் ஆகிடுவார். அவரை செக்யூர் பண்ணிடுவாங்க கில்லு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சூக்கு ப்ரோ வேறு நெட்டு வேறு பக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் ப்ரோ நிற்கிறீங்க, நெட்டு பக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சூக்கு ப்ரோ. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சாண்டோ கேரக்டர் விட்டுட்டு நேராக கார் எடுப்பார் பாருங்க. கார் எடுத்துகிட்டு ஹார்டினில் நிற்காத ப்ரோ நான் சொன்னேன். ப்ரோ நீ சொன்னால் நான் ஹார்டினில் நிற்க போகிறதில்ல. ஏன்னா நான் டீமே வைப் ஆகணும். நான் நின்றா நம்ம லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வந்து நிற்கணும் சொன்னாரா. ஓகே ப்ரோ நான் சொன்னேன், ப்ளீஸ் ப்ரோ வேமா ரிவே பண்ணி ப்ரோ, மிச்சதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நானும் பூக்கி ப்ரோவும் பார்த்துக்குறோன்னே. சூசி ப்ரோ வேறு அவசரத்தில் செத்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒன்றுமே செய்யலை. சூசி ப்ரோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு பேக்கப் கொடுத்தாரு. அதில் ஏதாச்சும் 1 கிலோ 2 கிலோ எடுத்தார். நம்ம கரெக்டாக 3 கில் எடுப்போம். நான் ஆரம்பமே சொன்னேன், நீங்கள் நான் 10 கில் 15 கில் அடிப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் நடந்தது வேறு. நான் ஒரு 3 கில் அடித்தேன். காமெடியாக இருக்குல்ல.
சரி இப்போ வாங்க நேராக ரிவர் சைடு போய் ரிவே பண்ணு ப்ரோ நான் சொல்லுவேன் சூக்கு ப்ரோவை. இந்த பாருங்க எத்தனை அவர் பார்க்கலங்க அவர் எத்தனை கில் அடித்தாரு. ஆனால் நான் 3 கில்லு பூக்கி ப்ரோவும் அப்புறம் வந்து சூக்கு ப்ரோவும் ஒரு கில்லு அடிச்சிருக்காங்க ஆளுக்கு. இந்த இடத்துலையும் அவருக்கு பக்காவும் தண்ணியில் போகிறக்காரனால இந்த இடத்துலையும் பக்காவும் அவர் அப்படியே நிற்பார். என்ன ப்ரோ ஆச்சுன்னா பேச மாட்டார். ப்ரோ நெட்டு பக்காயிருச்சுன்னு சொன்னார். பாவங்க அவர்லாம் நெட்டு பக்காகிக்கிட்டு இருக்கு இப்படிலாம் போய் இவர் மட்டும்தான் இருக்கார். ரிவே பண்ணி விடுவார் ரிவரில் போய் என்னை ரிவே பண்ணி விடுவார். பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக தரமாக இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துல சாக வேண்டியது இவர் இருக்கிறனால தான் நாங்கள் தப்பிச்சதே. நல்லா பாருங்கள் போய் அப்படியே ரிவே பண்ணார். சிசி ப்ரோலாம் டோக்கனா அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பார். காயினெல்லாம் என்ன ரிவே பண்ணி என்னதான் ரிவே பண்ணி விட்டார் இவர். நான் என்ன செய்வேன் நேராக டோக்கன் இருக்கிற இடத்துல தான் இறங்கினேன். ஏன்னா நம்ம சிசி ப்ரோ வேறு ரிவே பண்ணி ப்ரோ டோக்கன் பிடி ப்ரோன்னு சொன்னார். அதனால் போய் இறங்கி டோக்கனை பிடிச்சிட்டு அப்படியே போய் ரிவே பண்ணிட்டோம் நாங்கள். போய் டோக்கன்லாம் கொடுத்தேன்.